வீரமணி வந்து செப்டம்பர் 2019 பிபிசி தமிழுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க. அந்த பேட்டியில் பாசத்துக்காக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள என்ன அவசியம் இருக்குது, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அடிக்கடி பெரியார் சொல்லுவார். என்னவா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அர்த்தம்? திருமணம் தாண்டிய உறவு இல்லை இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? பொறுப்பே, எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தவிர எந்த சந்தா இருந்தாலும் நாங்கள் நுழைவோம். ஓகே, அது மூத்திர சந்தா இருக்கட்டும், இல்லை கோயில் சந்தா இருக்கட்டும், எந்த சந்தா இருந்தாலும் எங்களுக்கு அதை பார்த்தா இதை பார்த்துடணும். உனக்கு தேவை சந்தோஷம். அது எங்கே கிடைச்சான்னா, ராமசாமி சொல்கிறாரு, ஒரு பழங்கால இலக்கியத்தை சொல்லி அதில் வந்து தாயின் யோனியை தவிர்த்து மற்ற யோனிகளில் புணரலாம்ன்றாரு. அவர் அதை படிச்சுட்டு சொல்கிறாரு, அதில் அப்படி சொல்லுது, நான் ஒரு படி மேலே போய் தாயின் யோனியும் சேர்த்து எல்லாம் ஒன்று தான், வேணும்னா போக வேண்டியது தான். ஆதாரம் இருக்கா? திருச்சியில் பேசுறது, குடியரசு இதழில் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்து ஈவே ராமசாமி நாயக்கரை பேசுவதே அதுக்கு சோர்ஸே யார் தெரியுமா? திமுக தாங்க. இவங்க விமர்சனம் பண்ணதுலேருந்து தாங்க நாம் எடுத்து வைக்கிறோம். 67 வரை. இப்போ முரசொலியில் தலையங்கத்தில் கார்ட்டூன் போடுறாங்க. வந்து இந்த மாதிரி எங்கள் ஆளுங்கள்லாம் வந்து ரவிக்க போகிறதால தான் துணி வேலை ஏறி போச்சுன்னு ராமசாமி சொன்னார்னு கருணாநிதி அவர்கள் தான் போடுறாரு.